அவர்களுடைய கூடுதல் தடுக்கப்படும் போது அவங்களுடைய பாரம்பரிய ஞானமுடைய நாலேஜ் ஷேரிங் தடுக்கப்படும். இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் ஷேரிங்கிறதே அந்தந்த கம்யூனிட்டி மூலமாக தான் நடந்திருக்கு. அவர் தானே மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தார், அவர் தானே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அவருக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்கள் அவருடைய ஜோசியர்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு சொல்லியிருப்பார். பதவியும் தேவைப்பட்டது, அங்கீகாரம் தேவைப்பட்டது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே வைத்து வைத்து குமரி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அதெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த உள்துறை இணையமைச்சர் நாராயணசாமி ஓப்பனாக சொல்லிட்டாரு, இது வந்து என்ஜிஓக்களுடைய போராட்டம், அரசியல் போராட்டம் இல்லை, தேசிய கட்சிகள் விலகி இருக்க வேண்டும்னு சொன்னார். காங்கிரஸ் விலகி இருந்தது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட விலகி இருந்தார்கள். நாங்கள் தேசிய கட்சிகள்னு சொன்னாங்க, மறைமுகமாக ஆதரவு கொடுத்தாங்கன்னு வேற. பாஜக விலகித்தான் இருந்தது, அது என்ஜிஓங்கிறதுனால சப்போர்ட் பண்ணலை, காங்கிரஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்பதனால் சப்போர்ட் பண்ணலை. இன்னைக்கு காங்கிரஸ் அப்படி இல்லை, எந்த என்ஜிஓ எந்த போராட்டம் பண்ணாலும் கூட போய் கொண்டு இருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். காட்பாடி அருகே ராமர் வெங்கடேச பெருமாள் மாரியம்மன் கோவிலை கட்ட விடாமல் தடுக்கும் கிறிஸ்தவர்கள். ஹிந்து பட்டியல் பைரா சமூக மக்கள் புகார். விஜய் பிறந்த நாளுக்கு மாதா சிலை ஈவேரா புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்கிய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செயலார் சர்ச்சை. முரசொலி கட்டுரையால் கடுப்பான சிபிஎம் பே சண்முகம் திமுகவை கொள்கை புடலங்கா என விமர்சனம். வெளிநாட்டு நிதியை செலவிட என்ஜிஓக்களுக்கு கட்டுப்பாடு, மத்திய அரசு உத்தரவு. ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்தில் இந்தியா தலையிடுவது குறித்து அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸின் முன்மொழிவை நிராகரித்த அதிபர் டிரம்ப். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்க. வேலூர் காட்பாடியில் சேவூர் சத்யாபுரம்னு இருக்குது. அங்கே பட்டியல் வகுப்பில் வரக்கூடிய பைரா சமூகம் அங்கே இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 குடும்பங்கள் இருக்கிறது. அதில் 51 குடும்பங்கள் இந்து சனாதன அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 9 பேர் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி இருக்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை, அவங்க பாட்டுக்கு இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சோன்னா அதுதான் இல்லை. இந்த 51 குடும்பங்கள் என்ன பண்றாங்க, அங்கே அவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ராமர் பெருமாள் கோயில் கட்டணும் அப்படின்னு ஏற்கனவே பல நாட்களாக அவங்க முயற்சி பண்ணி அது பண்ண இருக்கும் பொழுது இந்த மதம் மாறிய 9 குடும்பங்கள் வந்து இங்க கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. பார்க்கறதுக்கு 9 குடும்பம் தான், ஆனா இவங்க 51 குடும்பங்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு வெளியில இருந்து பார்த்தா கூட இந்த 9 குடும்பத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அங்க வந்து இந்து மக்களை எதிர்க்கக்கூடிய இந்து வழிபாட்டு முறையை கேலி கிண்டல் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்களுக்கு எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணலைங்க அப்படின்னு அவங்க அழுது புலம்பிட்டு கடைசியில் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, மதம் மாறினவங்க நாங்கள் மதம் மாறிட்டோன்னு எங்களை வந்து தள்ளி வச்சுட்டாங்க கிராமத்துலேருந்து அப்படின்னு அவங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? முதல்ல ஒரு கேள்வி, எந்த கோயில் அவங்க கட்டணும்னு சொல்றது? எந்த கோயில்? அவங்க வந்து ராமர் பெருமாள் கோயில், அம்மன் கோயில். அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த திராவிட கட்சிகள்லாம் ராமன் பெருமாள் இதெல்லாம் வந்து பெருந்தெய்வம்னு சொல்லும். அதுவும் வடநாட்டிலேருந்து வேற இறக்குமதி செய்யப்பட்டது. அதாவது இந்த அரசியல் எப்படி வருகிறதுங்கிறத கொஞ்சம் பாருங்க. இந்த சமுதாயம் எப்படி பல சமுதாயங்கள் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கு. உதாரணமாக இந்த குறவர் சமுதாயம் இருக்கு. அவங்க வந்து நிறைய வைத்தியம் சொல்லுவாங்க, வைத்தியம் பண்ணுவாங்க. அவங்க வந்து நாட்டு வைத்தியம் பண்ணுறதுல ரொம்ப நல்லவங்க. வள்ளுவர் சமுதாயம் கூட இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க ஜோசியமும் கூட அவங்க ஜோசியம்.
இந்த சமுதாயம் ஜோசியம் பார்க்குற ஒரு சமுதாயம். அப்போ இந்த ஜோசியம் பார்க்குற சமுதாயத்தில் நீங்கள் சொல்கிற இந்த சிறு தெய்வம் பெருந்தெய்வம்லாம் இல்லை. அவங்க இப்போ மலை சார்ந்த அப்படின்னு நாம் முருகன் அப்படின்னு நாம் சொல்லிடுறோம். ஆனால் இவங்க பெருமாள்கிட்டேருந்து வர இவங்க ராமன் மாதிரி நாடு முழுக்க ட்ராவல் பண்ண ஒரு தெய்வம் இல்லை. இவங்களுக்கு அந்த எல்லா விஷயங்களும் அது தெரிந்த ஒரு அதாவது பாரம்பரியன் இந்தியன் விஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உள்ள ஒரு சமுதாயம். இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, இவர்களெல்லாம் பட்டியலில் இருக்கதன் காரணமாக இவங்களை அப்படியே பிரெயின் வாஷ் அந்த ட்ரெடிஷனல் நாலேஜிலேருந்து இவங்களை ட்ரிஃப்ட் பண்ணுறது, இந்த வேலையை நிறைய செய்துட்டு இருக்காங்க. அதன் காரணமாக சில இடத்துல இன்னைக்கு இந்த ஸ்காலர்ஷிப் படித்து வெளியில் அதாவது கிறிஸ்தவர் மதமாற்றத்தினுடைய முதல் வேலையே உங்கள் அப்பா அம்மா முட்டாள், உங்கள் தாத்தா பாட்டி முட்டாள், உங்கள் முன்னோர்கள் முட்டாள். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னுட்ட உள்ள அந்த ஒரு விஷயத்தை இவர்களால் நிரூபிக்க முடியாமல் அந்த ஏதோ ஒரு இடத்துல அதில் நிறைய பிரச்சனை, இன்னைக்கு அந்த நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குது, டிஸ்கனெக்ட் இருக்குது. அதே ஜோதிடத்தினுடைய அதே சாஸ்திரம் இன்னைக்கு பல இடத்துல மாறி இருக்கு. என்ன ஆகுது, இந்த நவீனத்தில் விழக்கூடிய சிலர் மதம் மாறி போகிறார்கள். இந்த மதம் மாறி போகிறவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை தூக்கி விடணும்னு நினைக்காம எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் மதம் மாற்றத்தினுடைய முதல் ஆபத்து. ஸோ அந்த மதங்கள் ஒரே குடும்பமாக இருந்தால் கூட மற்றவர்களை எதிரியாக பார்க்க சொல்லுகிறது. எதிரியாக மாறின உடனே இவங்க அந்த 9 பேர் என்ன சொல்றாங்க, நாங்க தான் டாமினன்ட். இதுக்கு நம்மளுடைய திராவிட கட்சிகள் என்னைக்குமே இந்து விரோத கட்சிகள் தானே ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ மதம் மாற்றம் எங்க ஆபத்து அப்படின்னா, அது குடும்பத்துக்குள்ள வந்தால், ஒரு சமுதாயத்துக்குள்ள வந்தால் என்ன ஆபத்து என்பதற்கு இது உதாரணம். அது மட்டும் இல்லை, அந்த மதமாற்றம் அவங்களுடைய ட்ரெடிஷனல் நாலேஜை வெளியில கடத்துவதற்கு உதவும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு எனக்கு ஏற்கனவே நான் டிவிலேயே அந்த அச்சத்தை சொல்லியிருக்கிறேன். சித்தா யூனிவர்சிட்டி வரணும், அந்த யூனிவர்சிட்டிக்கு சான்சலராகவே முதல் வரணும் அப்படின்னு சொல்ல காலத்தில் நம்மளுடைய சித்த பாரம்பரியத்தை யாரோ ஒருத்தர் மாட்டு மதத்தை சேர்ந்தவர்கள் கடத்த முயற்சி செய்துகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் இதே இடத்துல நான் சொல்லியிருக்கேன். வள்ளுவரையே மதம் மாற செய்தவர்கள் தானே, மதம் மாற்றிய நினைக்கிறவர்கள் தானே. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ரொம்ப மினிஸ்கியூலிக் மைனாரிட்டியா போயிடுச்சுன்னா அந்த பாரம்பரிய ஞானத்தை திருட வேண்டிய அவசியம் கிறிஸ்தவத்துக்கு ஏற்படுகிறது. இதை நாம் வெறும் மதமாற்றம் கோயிலை தடுக்கிறார்கள் அப்படி பார்க்கலாம். ஏன்னா அந்த கோயில் தடுத்தால் ராமர் கோயில் வர்றது, பெருமாள் கோயில் வர்றது, ஒரு துர்கை அம்மன் வர்றது, இதெல்லாம் தடுத்தா அவர்களுடைய கூடுதல் தடுக்கப்படும். அவர்களுடைய கூடுதல் தடுக்கப்படும் போது அவங்களுடைய பாரம்பரிய ஞானம்னுடைய நாலேஜ் ஷேரிங் தடுக்கப்படும். இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் ஷேரிங்கிறதே அந்தந்த கம்யூனிட்டி மூலமாக தான் நடந்திருக்கு. இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அப்போ இதை ஏதோ ஒரு கோயில் கட்டுவதற்கு எதிர்ப்பு என்று பார்க்காமல் இந்திய பாரம்பரிய அறிவு ஒழிப்பு சதி அப்படின்னு தான் இதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நாம் இப்படி பேசினால் கூட மற்றவர்கள் புரிந்து கொள்வார்களா, கலெக்டர் புரிந்து கொள்வார்களா, புரிந்து கொண்டால் போக இது போக வேண்டியதுதான் என்று எண்ணுவார்களா, இந்த ஆபத்தெல்லாம் இருக்குது. இது டிவியினுடைய நேயர்களுடைய புரிதலுக்காக. மற்றபடி அந்த இடத்துல கோயில் வரணும். இப்போ கலெக்டர்கிட்ட போய் கொடுத்துருக்குறாங்க, 9 பேர் மதம் மாறினா அந்த 9 பேர் தனியாக ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒரு கோயில் ஏற்கனவே இருக்கிற கோயில் புதுசு ஒன்றும் இல்லை, அதை புதுப்பித்து அழகா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தொடர்ந்து தொல்லை கொடுப்பது என்பது பன்முகத்தன்மைக்கு விரோதமானது. நீங்க இந்த அரசாங்கம், நேற்று தான் இந்த அரசாங்கத்தினுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஈவேரா கொள்கையில கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்றுக்கொள்ள போய் எல்லாத்துக்கும் தானே அந்த வழிபாட்டு உரிமை இருக்கிறது. ஒரு கோயில் கட்டணும் அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற கோயில் தானே புதுப்பிக்கிறதுக்கே எதிர்க்கிறீங்க. ஆகையினால இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் உடனடியாக இதை சரி செய்து கோயில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். 2வதாக அவங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது. எதிர்ப்புல
திருமாவளவன் கட்சி இருக்கு, இன்னும் சிலர் இருக்கிறார்கள். கண்டிப்பா திருமாவளவன் மட்டும் இருக்க மாட்டாங்க, சர்ச் இருக்கும், இஸ்லாமிய அமைப்புகள், ஜமாத்துகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆகவே உடனடியாக அவர்களுக்கு உதவிக்கு போக வேண்டிய நேரம், இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் உதவிக்கு போக வேண்டிய நேரம் இது நினைக்கிறேன். சொல்ற நேரத்திலேயே கூட அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பண்ணியிருப்பாங்க. அங்க மகேஷ் ராஜேஷ் எல்லாம் இருக்காங்க, போய் பார்த்துருப்பாங்க. ஆகையினால உடனடியாக அந்த இடத்துல ஒரு கோயில் வரணும், நம்மளுடைய பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக ஷீ டிவி தன்னுடைய செய்தியை இவ்வாறாகத்தான் வெளியிட முடியும். விஜய் பிறந்த நாள், ஜோசப் விஜய் பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு நேற்று ஒருத்தவங்க ஒரு ஃபோட்டோ போட்டதும் பெரிய அளவு வைரல் ஆனதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, விஜய் பிறந்த நாள் அன்று ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ரமேஷ் ஒரு கிஃப்ட் கொடுக்குறார். கிஃப்ட்டுனா அது ஆக்சிமோரனாகவே இருக்கிறது அந்த கிஃப்ட்டு அப்படிங்கிறதுனால பெரிய சர்ச்சை ஆகுது. என்னென்னா ஒரு பக்கம் அவர் மாதா ஒரு சிலையை கொடுக்குறாரு, காரணம் ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுனால கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டா கூட, கூடவே ஈவேரா குறித்த ஒரு புத்தகத்தையும் பரிசாக கொடுக்குறார். அவர் கடவுளை நிந்திக்கக்கூடியவர், ஏற்கனவே அவர் சட்டசபையிலையும் கூட சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறபோது இந்த கிஃப்ட் ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இளம் அமைச்சர் பல விஷயங்களை நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு பக்கம் சொன்னா கூட, இந்த பரிசு கொடுத்தது ஒரு சர்ச்சையா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ரமேஷ் அவர்கள் பரிசு கொடுத்தது கண்டிப்பாக தவறான செய்தி. அதாவது பரிசு கொடுத்ததில் ஒரு மாதாவையும் ஈவேராவையும் கொடுத்தது தவறான ஒரு முன்னுதாரணம் நினைக்கிறேன். நாம முந்தின அறநிலைத்துறை அமைச்சர் விஷயத்துல நமக்கு என்ன வருத்தம் கோபம், பேரே அலேலுயா சேகர் பாபுன்னு வச்சு, அப்ப இவர் மாதா ரமேஷா இல்லை ஈவேரா ரமேஷா? ஏன்னா சனாதன ஒழிப்புல போய் நின்றுக்கிட்டாரு, அப்புறம் அலேலியா ஒழிப்புனாரு. சார், நீங்க உங்க துறை சார்ந்த நம்பிக்கையை நீங்கள் புதுவெளியிலும் வெளிப்படுத்தணும், அப்பதான் நீங்க அமைச்சர். சாதாரணமா என்ன சொல்றாங்க, அவங்க துறை சார்ந்த கிஃப்ட் தான் ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. இல்ல, அமைச்சர்கள் சொல்லுகிறேன். நான் என்ன சொல்றேன், விஜய் எனக்கு கிறிஸ்தவ கிஃப்ட் தான் வேணும்னு அவர் சொல்லல, எனக்கு ஈவேரா தான் வேணும்னு சொல்ல. போன கேள்விக்கு தான் இப்பதான் பதில் சொன்னேன். அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னாரு. சரி, அது மாதாவை கொடுத்தீங்க. அவர் தானே மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு, அவர் தானே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. அவருக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்க அவருடைய ஜோசியர்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஓ, விஜய்க்கு நீங்க இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தா நல்லதுன்னா அவர் சொல்லியிருப்பார். விஜயனுடைய ஜோசியர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. ஓஎஸ்டியாக இருந்திருக்க வேண்டியவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, எல்லா அறநிலைத்துறை அமைச்சர்களுக்கும் ஒரு செக்யூலர், நீங்க உங்களுக்கு அந்த மதசார்பற்ற தன்மை என்ற ஒரு செக்யூலர் மேனியா வரக்கூடாது என்று சொல்ற சார். சிறுபான்மையினர் அவருக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் சார். அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, ரொம்ப தெளிவாக சிறுபான்மையினர் தங்களுடைய இதுக்கு என்னென்னலாம் வேணும், இன்னும் சொல்ல போனா பயங்கரவாதிகளை விடுதலை செய்யணும்னு தான் அவங்க தீர்மானமே போடுறாங்க. அந்த அளவுக்கு அவர் பேசுறார். சிறுபான்மையினெல்லாம் அப்படி பேசுறார். சமூக நலத்துல ஒரு அமைச்சர் இருக்கார், அவரும் அதே விஷயத்தை தான் பேசுகிறார். அவங்க யாரும் பேசுறதில்ல. இவரோ ஒரு ஜேசிடி பிரபாகரோ மற்றவர்களோ தங்களுடைய நம்பிக்கையை சொல்லுவதில் அவர்கள் வெட்கப்படுவதில்லை. எதுக்கா போயிட்டு பீட்டர் அல்போன்ஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னே சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, ஜேசிடி பிரபாகர். அதாவது எந்த அளவுக்குன்னா, அது அந்த இடத்துல பீட்டர் அல்போன்ஸ் வன்னியரசு எல்லாரையும் வச்சுட்டு தான் பேசுறாரு. சுயாதீன சர்ச்சு அது மிகவும் வலிமையானவே ரொம்ப ஊக்கமாக வேலை செய்யறது அதுதாங்கிறாரு சார். நான் அதாவது RSS சத்சங் ஜாலக் சுதர்சன்ஜி இருக்கும்போது அந்த சுதேசி சர்ச்சுன்னு ஒன்று கொண்டு வந்தார். வாட்டிக்கன் பிடிகளை இல்லாமல் வரக்கூடிய சர்ச்சுன்னு. நான் அதுக்குள்ளே இப்போ போக விரும்பல. அப்போ நீங்க உங்க இடத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது, ரமேஷ்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அன்காம்ப்ரமைசிங் ஹிந்து லீடர்னு நீங்க உங்களை காமிக்கணும்.
அந்த அவர் தாங்கியிருக்கக்கூடிய அமைச்சரவையும் அதுதான். அமைச்சராக அந்த இடத்துல நீங்க பெர்சனலா ஒண்ணு அமைச்சரவைக்கு ஒண்ணுன்னு நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்துல நிறைய கோயில்கள் இருக்கு. அதுக்கு எது விஜய்க்கு என்ன ஒண்ணுமோ கொடுக்கலாம். நீங்க பகவத்கீதை மாதிரி ஒண்ணு கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுல இருக்கிற மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் எங்கேயும் இல்லை உலகத்துல. விஜய் ஒன்றும் படிக்க மாட்டேன்னு சொல்றது. ரெண்டாவது ஈவேராவை ஏன் கொடுக்கணும்னு எனக்கு புரியல. நீங்க ஈவேராட்ட பின்னாடி நீங்க சொல்றீங்க நாங்க இதெல்லாம் எடுத்துக்கவில்லை, நாத்திகத்தை எடுத்துக்கவில்லை, ஆனால் அவருடைய சமூக நீதி கருத்துக்கள் பின்னிய கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்றாங்க. அது என்ன பின்னிய கருத்துக்கள்? அப்போ அந்த அதோட அப்படின்னா நீங்க அந்த பர்த்டே கிஃப்டோட சேர்த்து கேக்கு வெட்டினதோட சேர்த்து பார்க்கணுமா என்னன்னு தெரியல. இல்ல, அதாவது பின்னிய கருத்துக்கள் நீங்க கேக்கு வெட்டத சொல்லுங்க. நான் என்ன சொல்ல பின்னிய கருத்துக்கள்னா நீ கர்ப்பப்பையை எடுத்துருங்கிறத ஏத்துக்கிறீங்களா? ஈவேரா கர்ப்பப்பையை எடுத்துருங்கன்னு சொல்றாரு, ஏத்துக்கிறீங்களா? ஈவேரா வேலைக்காரி இங்கிலீஷ்ல பேசணுங்கிறாரு, ஏத்துக்கிறீங்களா? அதனால நீங்க ஈவேரா அந்த இடம் முடிஞ்சு போச்சு சார். இந்த ஈவேராங்கிற பிம்பத்தை சுமந்து வந்த திமுக முடிஞ்சு போச்சு. அந்த சாப்டரே முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு ஈவேராவுக்காக ஓட்டு போடல. இவங்க கொள்கை தலைவர் சொன்னா கூட யாரும் ஈவேராவுக்காக ஓட்டு போடல. இவங்க ஈவேராவை தாண்டி ஒரு 4 பேரை வச்சாங்க. அம்பேத்கர் நாங்க, அஞ்சலை அம்மாள் நாங்க, காமராஜர் நாங்க, வேலுநாச்சியார் நாங்க. அது ஒரு விதமான ஒரு மிக்சப் தான். அதனால இந்த மிக்சப்ல நிறைய வேற வேறதான் இருக்கு. அதனால திருப்பி நீங்க அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு ஈவேராவை சுமைக்க வேண்டிய அவசியம் ரமேஷுக்கு இல்லை. இதுதான் என்னுடையது. ஈவேராவை நீங்க சுமக்காதீங்க, நீங்களும் சுமக்காதீங்க, மற்றவங்கள்ட்டையும் கொடுக்கக்கூடாது. அதாவது இது அடையாளத்துக்கு கொடுத்தேன், நான் ஏற்படுத்திட்டேன். தமிழ்நாட்டில் நான் எல்லாரும் என்னை பாப்பான்னு சொல்லிட போகிறாங்க, எல்லாரும் ஹிந்துன்னு சொல்லிட போகிறாங்க. நான் ஹிந்து இல்லாத, பாப்பான் இல்லாத இந்து சமய அமைச்சர். இந்த பம்மாத்தே வேண்டாம் சார். நீங்கள் யாராக இருக்குங்களோ அவராக இருங்கள் அப்படிங்கிறது தான் நான் அவருக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். அதனால இந்த மாதிரி கொடுக்கும்போது அனாவசிய சர்ச்சைகளை நீங்கள் உருவாக்குறீங்க. ஏன் அதை உருவாக்கணும்? அழகா சார், தமிழ்நாட்டினுடைய சின்னமே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தாங்க. அழகா அந்த கோபுரத்தை அழகா வடிவமைத்து நீங்க இவருடைய கான்ஸ்டிடியூன்சி ரங்கநாதரை கொடுத்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிறத விட்டுட்டு இது ஏன் என்று தெரியவில்லை. ஒரே ஒரு விஷயம், அந்த மதசார்பற்ற தன்மை என்ற மாயையில் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார். அவர் மீண்டு வர வேண்டும். அதை அந்த ரெங்கநாயகனும் ரெங்கநாயகி தாயாரும் தான் பண்ணணும், அரங்கனும் தாயார் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். திமுகவை நம்ம எப்போ புரிஞ்சுக்கலாம்னா, அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அவங்கள்டேந்து விலகும் பொழுது அவங்க எப்படியெல்லாம் அவங்கள திட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுமே இப்போ ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துட்டாங்க. பெரிய கட்சிகள் எல்லாமே வந்துட்டாங்க அப்படின்னு தான். சில பேர் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது நாங்கள் அங்கேயும் இருக்கிறோம் இங்கேயும் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பொழுது ஒரு மாதிரி டிமார்க்கேஷன் நடந்து போச்சு அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இப்போ பெரிய சண்டையே வர ஆரம்பிச்சிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக முரசொலியில் பே சண்முகம் அவர் குறித்து எழுதக்கூடிய விஷயங்களை வைத்து அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம்மா இவங்க பெரிய கொள்கை புடலங்காய் அப்படின்னு சொல்லி பாஜக அதிமுக குறிப்பாக திமுகவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த திமுகவின் மீது ஒரு விமர்சன பார்வை வைத்திருந்தவர் தான் சண்முகம். அப்பவே பாலகிருஷ்ணனோட இவர் வந்தார்னா பெரிய தலைவலி தான் அப்படின்னு திமுக நினைச்சது. அவர் ஒரு வேண்டா வெறுப்பாகத்தான் திமுக கூட்டணிகள் இருந்தாருங்கிறதும் தெரியும். இப்போ அப்பா தாவேக்கா வந்துருச்சு வெளியில வந்துட்டோம்னு நினைக்கிறப்ப அவர் குறித்து வசை மாறுறாங்க. இவரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இது இன் பிட்வீன் இதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, இங்கே ரிப்பன் பில்டிங்கில் மாநகராட்சி கூட்டம் நடக்குது. அங்கே காங்கிரஸ்காரர்கள் திமுகவை திட்டுறாங்க. மாறாக விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு தீர்மானம் போட வரும் பொழுது திமுகவினர் அவங்கள அடிக்க போயிடறாங்க, திட்டுறாங்க. அப்படிங்கிறது எப்படி பாராளுமன்றத்தில் நீங்கள் தனியாக சீட்டு கேட்குறீங்களா, அது மாதிரி எங்களுக்கு தனியாக கொடுங்கய்யா, உங்கள் கூட நாங்கள் சேர்ந்து உட்காரத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மாமன்ற உறுப்பினர் திரவியம் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு கலேபரமாக அரசியல் போயிட்டு இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? இதே சண்முகம்
கொஞ்சம் திமுகவை கண்டித்த போது, கூட்டணியில் இருக்கும்போதே முரசொலி கட்டுரை எழுதிட்டாங்க சண்முகத்தை கண்டித்து. அதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு நீங்கள் வெளிப்படுத்தினா கூட திமுக கூட்டணி கட்சி தானே சொல்லுதுங்கிற அந்த கருத்து சுதந்திரத்தெல்லாம் கொடுத்ததே இல்லை. பாலகிருஷ்ணனுக்கும் சிலந்தி மூலமாக கட்டுரை எழுதப்பட்டது. நீங்க மாநாடு நடத்த திருமாவளவனால முடியலை, நட யாத்திரை நடத்த வைகோவால முடியலை. நீங்க என்னாலாமோ சொல்லி நான்லாம் கூட்டணி தான், என் கருத்து தனி கருத்து, அதை நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னா கூட திமுக அவர்களை குத்தணிமையாகத்தான் நடத்தியது. இதெல்லாம் மாட்டு கருத்து கிடையாது. பெரிய கம்பெனி இந்த சின்ன கம்பெனி எல்லாம் விலைக்கு தானே. திருமாவளவனே ஒரு காலத்துல என்ன சொன்னா, நாங்க வெளியே வந்துட்டா அவங்களுக்கு இன்னொரு அம்பேத்கர், அங்க நாங்க வெளியில் வர முடியாது அப்படிங்கிற வார்த்தையை இதே திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இவர்களுக்கெல்லாம் பதவியும் தேவைப்பட்டது, அங்கீகாரம் தேவைப்பட்டது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள வைத்து வைத்து குமரி கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு அதெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஒரு வடிகாலாக ஆகிவிட்டது தாவேக்கா ஆயிருக்கு. இப்போ ரெண்டாவது, அவங்க போய் ஆதரவு கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? சரி, அவங்க எங்களோட போட்டியிட்டார்கள், அவங்க போறாங்க, வாழ்த்து, அரசியல்ல இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. திமுக காங்கிரஸ் போனது துரோகம். நம்ம நன்றி கூட தெரிவிக்காமல் அடுத்த நாளே போயிட்டாங்க, தெரியாம சொல்லாம இல்லாம போனாங்க. ஆனா இவங்க சொல்லிட்டு போன ஒரே காரணத்தினால நாங்க தான் அனுப்பி வச்சோம். அதைத்தான் நேற்று முதல்வர் கேட்டிருக்காரு. நீங்க தான் அனுப்பி வச்சோம் சொல்லுகிறீர்களே, அந்த முஸ்லீம் லீக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி சொல்லவில்லையேன்னு கேள்வி கேட்டிருக்கிறார் சட்டமன்றத்துல. முதல்வர் நாங்க தான் அனுப்பி வச்சோங்கிறத எங்க பதிவு பண்றீங்க? பொதுவெளியில. சட்டமன்றத்திலேயும் முதல்வர் அவங்க தங்களுடைய விருப்பப்படி வந்திருக்கிறார்கள் பதிவு பண்ணிட்டார். முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதனால உங்களால் எதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், உங்களுடைய கூட்டணி கட்சிகள் சுயமாக சிந்திப்பதை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் முதல் விஷயம். அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்களும் ஒரு பெரிய கொள்கை சிங்கம்லாம் கிடையாது. சும்மா பாஜக பூச்சாண்டியா கேரளால காங்கிரஸை எதிர்ப்பார்கள், தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருப்பார்கள். அப்படித்தான் அவங்க இருந்தாங்களே தவிர, எங்கெங்க எல்லா இந்திய கூட்டணியில் இன்னும் கம்யூனிஸ்ட் இருக்கிறதா இல்லையானா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்க போறாங்க. ஏன்னா இந்த பைத்தியக்காரத்தனம் எல்லாம் என்னங்கிறது, அதாவது சிபிஐ டாங்கே எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ணா, சிபிஐ சப்போர்ட் பண்ணலை, அதெல்லாம் அந்த காலம். அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் இணைப்புகளை பற்றி பேச்சு வந்தது. இன்னைக்கு எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. இணைப்பு இருக்கிறதோ இல்லையோ இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால இந்த கொள்கை பூச்சாண்டி என்பதெல்லாம் கம்யூனிஸ்ட் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு 25 கோடிக்கு அவங்களை எப்பவோ அடகு வச்ச பிறகு இதெல்லாம் அதுவும் கூட, அந்த விஷயத்துல கூட அன்றைய முதல்வருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கப்பட்டது. நீங்க கம்யூனிஸ்ட பணத்துக்கு வாங்கலாம். அப்போ அதெல்லாம் அவங்கள வாங்க முடியாது அப்படின்னு முதல்வர்கிட்ட முக்கியமான அதிகாரிகள், முக்கியமான அரசியல் ஆலோசகர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஸ்டாலின் சொல்லாங்க, அதெல்லாம் விடுங்கப்பா, நீங்க கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நடக்கட்டும். கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. இது பப்ளிக் டொமைன்ல இந்த விஷயம் வந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க செக் போட்டு தானே வாங்கினோம், லீகல்ல தானே வாங்கினோம், பேங்க் அக்கௌண்ட்ல தானே வாங்கினோம் அப்படிலாம் சொன்னாலும் கூட கொடுத்தா வாங்குவார்கள்னு சொன்னது ஸ்டாலின். அப்ப ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களுடைய யோக்கியதை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆகையினால முரசொலியில் எழுதுறாங்க. சார், உங்க யோக்கியதை அவருக்கு தெரியும், அவர் யோக்கியதை உங்களுக்கு தெரியும் சார். நேற்று வரைக்கும் நீங்களும் கூட்டுக்களவாணி தான். கூட்டுக்களவாணினா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணா அவருடைய லஞ்ச ஊழல்ல கமிஷன் வந்திருக்காதே தவிர வேற மாதிரி நீங்க அனுபவித்து கொண்டு இருந்தீர்கள். இப்ப அந்த விமர்சனத்துல சண்முகம் குறித்து சொல்லும் பொழுது, பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், சண்முகமாக இருக்கட்டும், இவர்கள்லாம் பி ராமமூர்த்தியின் டானிக்கை குடித்தவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை திராவிட ஒவ்வாமை டானிக், அந்த வார்த்தை சரியான வார்த்தை சொன்னா பி ராமமூர்த்தியுடைய திராவிட ஒவ்வாமை டானிக். நீங்க பி ராமமூர்த்தின்னா ஆரியமாயா திராவிட மாயா 1983 சார். அந்த புக்கு வந்த ஷூட்லேயே நான் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டேன். 83ல் நான் சங்கத்தினுடைய தாலுகா காரியமாக இருக்கிறேன், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கேன். அப்போ
கருங்குளம் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கும்போது தான் இந்த புத்தகம் என் கையில் கிடைக்கிறது. அதே ஊரில் மறுநாள் வருகா இருக்குது. எனக்கு ஒரு நாள் 2 நாளில் அதை படித்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு அது உருட்டி எடுத்திருக்கிறாரு பி. ராமமூர்த்தி. ஒரு 460 பக்கம் 450 பக்கம் உள்ள ஒரு புத்தகம் அது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கீழீரமணி ஒரு புஸ்தகம் எழுதினார். அதாவது இவங்க எந்த அளவுக்கு ஆங்கிலேயனுக்கு சோல்ட் அவுட் ப்ராடக்ட் இந்த தீக்காங்கிறத எழுதியிருந்தார். தீக்காங்கிறது வந்து இந்த திராவிட மாயை என்பது, அதாவது திராவிடம் சொல்லக்கூடிய ஆரியம் என்பது மாயை. இது வந்து சோல்ட் அவுட் ப்ராடக்ட்டுங்கிறத ரொம்ப அழகாக பி. ராமமூர்த்தி எழுதியிருந்தார். ஆனால் அதைத்தான் சொல்றேன், இந்த கம்யூனிஸ்ட் என்னைக்கு தோன்றார்கள் என்று சொன்னால், அதாவது நீங்க பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் அதெல்லாம் தூக்கி துப்புற போட்டுருங்க, அந்த வாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். என்னைக்கு இவங்க வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்பதிலிருந்து கேஸ்ட் ஸ்ட்ரகிளுக்கு உள்ளே வந்தார்களோ, இந்தியாவில் வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள் வந்து எடுபடாது, ஏன்னா இங்கே வர்ணாசிரம தர்மம் தான், இங்கே கேஸ்ட் மூலமாக தான் நான் பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு கேஸ்ட் ஸ்ட்ரகிளுக்குள்ளே வந்தார்களோ அன்னைக்கு கம்யூனிஸ்ட் வேலை முடிச்சுட்டாங்க. என்னைக்கு அவர்கள் வந்து மத அரசியல் பண்ண ஆரம்பித்தார்களோ அன்னைக்கு கம்யூனிஸ்ட் முடிஞ்சு போயிட்டாங்க. ஏன் என்று சொல்லுகிறேன்னா, நீங்கள் நல்லா புரிந்துக்கல, மத அரசியல் பண்ணுறதுக்கு அந்தந்த மதத்துக்கு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. இஸ்லாத்துக்கு ஒரு முஸ்லீம் லீக் இருக்கிறது. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்லேருந்து நிறைய அரசியல் கட்சிகள் பிரிந்து முஸ்லீம் கட்சின்னு இருக்குது. இன்றைக்கி கடைசியில் ஓய்வாசி கட்சி வரைக்கும் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு என்று சின்ன அரசியல் கட்சிகள் இருக்குது. கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணின்னு ஒரு கட்சி இருக்குது. இன்னும் நிறைய கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸ் ரெண்டுக்கும் பொதுவாக, கிறிஸ்தவ முஸ்லீமுக்கும் பொதுவாக இருக்கிறது. ஜாதிக்குன்னா இந்தியாவில் ஜாதிக்கு ஒரு கட்சி, அரசியல் கட்சியே இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சி ஜாதி கட்சி தான், ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி ஜாதி கட்சி தான், நம்ம ஊரில் வன்னியர் கட்சியும் ஜாதி கட்சி தான், திருமா கட்சியும் ஜாதி கட்சி தான். அப்போ அந்தந்த ஜாதிக்கும் அந்தந்த மதத்துக்கும் கட்சி இருக்கும்போது அவனுக்கு கம்யூனிஸ்டுடைய தேவையே ஏற்படலை. இவர்களா போய் ஒவ்வொருத்தன்ட்டு அவன் வைக்கிற அன்ஈவன் டிமாண்ட், அன்ரீசனபிள் டிமாண்ட்லாம் சப்போர்ட் பண்ணி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அதாவது கம்யூனிசம் தன்னுடைய கொள்கையிலேருந்து தகுந்த பிறகு ஒவ்வொருத்தனா போய் தொங்கி அவன் கேட்டாலும் கேட்கலைனாலும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தார்கள். கம்யூனிஸ்டினுடைய வீழ்ச்சிக்கான காரணம் இதைதான் நான் கம்யூனிஸ்டுகள் இதெல்லாம் புரிந்து கொள்வார்களான்னு எனக்கு புரியலை. அது புரிந்து கொள்ளாத வரைக்கும் நல்லது தான். அதனால தான் இப்போ வந்து எந்த மாநிலங்கள்லையும் அவங்க வெற்றி பெறாமல் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறதையும் பார்க்க. அதாவது நான் அதாவது உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு கம்யூனிஸ்ட், உலக முதலாளிகளே ஒன்று சேருங்கள்னு ஒரு சிதம்பரத்துட்டு போய் விழுந்துட்டாங்களே சார். குளோபலைசேஷன் நீங்க எதிர்த்தீங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் குளோபலைசேஷனை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே. நீங்க அதாவது உங்களை மாதிரி ஒரு அதாவது மதத்துக்கு பின்னால் போன மதவாத அரசியல், ஜாதிவாத அரசியல் கம்யூனிஸ்ட் போனதுனாலதான் தள்ளுச்சு. ஆகையினால இன்னைக்கு திராவிடத்தை கூட நீங்க என்ன எழுதுறா? திருமாவேலன் தான் இப்ப ஸ்டாலினை பத்தி ஒரு புத்தகம் எழுதி ரிலீஸ் பண்ணார். ஆனந்த விகடன் பத்திரிகை நல்ல ஒரு பொதுஜன பத்திரிகையாக இருந்த ஆனந்த விகடன் பத்திரிகையை இந்திய விரோத பத்திரிகை ஆக்கின பெருமை திருமாவேலன் பாச்சார். இவர் அங்க போய் ஒட்டி கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். பிழைப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ அவர் தனக்கு பெரிய ஒரு கொள்கை சார்ந்த மனிதராக காமித்து கொண்டு இருக்கிறார். அது வாயிடுங்கிறத நமக்கு தெரியும், அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்க யாரு கூட இருந்தீங்க, அவன் தெரிஞ்சுதானே இருந்தீங்க, அவன் இன்னைக்கு உங்களை திட்டுறான், அவ்வளவுதான். ஆனால் திமுக இதைத்தானே ஆண்டாண்டு காலமா செய்திருக்கு. நீங்க வந்து திமுகவுக்கு யாரு பிடிக்கலையோ அவங்க கேரக்டர் அசாசினேஷன். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை சார், விஜய் வந்து நேற்று அப்பா தேடிட்டார் சார். எந்த அப்பாவை தேடினாரு? உதயநிதியினுடைய அப்பாவை அவர் தேடவில்லை. யார் வந்து தமிழ்நாடே என்னை அப்பா என்று சொல்கிறது, அப்பா என்று சொல்றதால நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி சொன்னாரோ, அந்த அப்பாவை டோப்பாவை கலைச்சி குளத்தூர் தொகுதியில் தூக்கி தூரப்பட்டார். அவர் அசம்பிளிக்குள்ள வரல. இப்போ விஜய் அசம்பிளியில யாரை தேடினார் என்றால், யார் தன்னை தமிழகத்தினுடைய அப்பா என்று சொல்லிக் கொண்டாரோ அந்த அப்பாவை தேடினார். இதுல எந்த அரசியலும், இதுல எந்த உதயநிதி அப்பா
திமுக குடும்பத்தின் தலைவர் அப்படிலாம் அவர் தேடல். தன்னை தமிழகத்தின் அப்பான்னு சொன்னார். ஆனா திமுக என்ன பதில் சொல்லுது? கணவனை தேடும் மனைவின்னு ஆரம்பிச்சிருக்கு செங்கல்பட்டு கோட்டுங்க. உதயநிதி அரசியல் விமர்சனம் பண்ணார், நீங்க அரசியல் விமர்சனம் பண்ணணும். தனிநபர் விமர்சனம் போயிட்டீங்க. எத்தனை இடத்துல இந்த தனிநபர் கேரக்டர் அசசினேஷனுக்கு திமுக போகிறது, போய்கொண்டேதான் இருக்கிறது. திருமாவளவனுக்கு சோபா கொடுத்தானே ஏன் சொல்றான்? நீ பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா ஒரு சோபா கொடுத்துட்டா உனக்கு என்ன வயிறு இது? அதுதானே விஜயன் சொல்லியிருக்காரு. நாங்க அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம், அதுதானே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதுதானே சொல்றாரு. நாங்க கொடுத்துட்டோம், உனக்கு ஏன் வயிறு எரியுதுங்கிறாரு. சார், நான் விஜயை சப்போர்ட் பண்ணல. ஆனால் நீங்க பெரிய பகுத்தறிவாதின்னு சொல்லி கூப்பிட்டு சமூக சீர்திருத்தவாதி அத்தனை பேரும் ஜாதி ஆதிக்கத்துல சார். இவர் RS பாரதி என்ன பேசினார், தயாநிதிமாறன் என்ன பேசினார், TR வாலி என்ன பேசினார், கண்ணப்பன் என்ன பேசினார், பொன்முடி என்ன பேசினார்? ஜாதி பேசலையா என்ன? நீங்க ஜாதியை வச்சுதானே. ஜாதி ஆதிக்கம் இல்லாத கட்சி திமுக சொல்லவே முடியாது. இப்ப சமீபத்துல ஆராசா சொல்றாரு, அமைச்சர் கொடுத்தவங்களுக்கும் வெக்கம் இல்லை, அதை கேட்டு பெற்றவர்களுக்கும். ஏற்கனவே இப்படி பேசித்தான் திருமாவளவன் கட்சிக்காரன் அடுக்கி விட்டார். முற்றுகையிட போனாங்க ஆபீஸ, முற்றுகையிட போனாங்க, வீட்டை போனாங்க. ஸ்டாலின் வேண்டாம் சொல்லிட்டார். ராஜா மாற போறதில்லை. ராஜா கொத்தடிமைகளில் சிறந்த கொத்தடிமை, அவ்வளவுதான். அவருக்கு வேற காரணங்கள் இருக்கலாம், நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சண்டையை நான் ரசிக்கிறேன். இதில் கம்யூனிஸ்ட் முரசொலி எழுதி விட்டது, முரசொலி சண்முகம் திமுகவுக்கு பதில் சொல்லிட்டார் என்றதை விட 2 பேரும் குற்றவாளிகள் தான். இதில் இந்த கடைசியாக இந்த ஒரு இதை மட்டும் கேட்டுறேன். காங்கிரஸ் கேட்காமலே ஆதரவு தாவேக்கா கொடுத்தது, இவங்க கேட்டு பெற்று ஆதரவு கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் வேற என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்லாம் எழுதியிருக்காரு திருமாவளவன். வித்தியாசம் இருக்குல்ல, கேட்டு பெற்றாருல்ல. கேட்டாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாதான் கொடுக்குமா? ஆமாம் சார். சார், நானா தர முடியாது சார், அது நல்லா இருக்காது, நான் ஒரு கூட்டணியில் இருக்கேன், காங்கிரஸ் மாதிரி முதுகு குத்த முடியாது, நீங்க ஒரு லெட்டர் கொடுங்க, நான் தரேன்னு சொன்னா தப்புன்னா இருக்கு. அப்போ கேட்டு பெற்றார்கள்னு தெரிஞ்ச பிறகு நீங்க ஏன் சொல்லிட்டு இருந்தீங்க நாங்க தான் அனுப்பினோம்? அப்ப திமுக தானே. திமுக தன்னையும் ஏமாற்றி கொண்டு தமிழக மக்களையும் ஏமாற்றி கொண்டு இருந்திருக்கிறது இன்னைக்கு அம்பலமாக இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். NGOக்கள் இங்கே பல செயல்படுது, அது ஃபாரின் ஃபண்டில் அவங்க செயல்படுறாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் FCRA அந்த அக்கௌண்ட்டு. அதில் என்ன வெளிநாடுகள்லேருந்து வர பணம் அதை செலவழிக்கிறாங்க. பல்வேறு ஒவ்வொரு ப்ராஜெக்டுன்னு சொல்லி வாங்கி தான் அவங்க பணம் வாங்குறாங்க. அதை அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்கு செலவு செய்கிறார்களா அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் இந்த சம்பளம் மற்ற அலுவலக கணக்கு இது 20%க்கு மிகக்கூடாது. என்ன எக்ஸாக்ட் ப்ராஜெக்டுக்காக வாங்குறீங்களோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். 20% மேலே இந்த சம்பளம் இந்தியாதிகளில் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அபராத தொகை நீங்கள் செலுத்துறது மாதிரி இருக்கும் அப்படின்னு பல புது நெறிமுறைகளை சொல்லியிருக்குது. அதை விட முக்கியமாக என்னென்னா ஒரு 4-5 துறைகளை சொல்லியிருக்காங்க. கல்வி, சுகாதாரம், 5 இது. இதில் நீங்கள் எந்தெந்த துறையோடு உங்களை அட்டாச் பண்ணியிருக்கீங்க NGO, எந்த பணி செய்கிறீங்க, அந்த பணிக்குன்னு சொல்லி நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா அதுக்கு தான் செலவு பண்ணியிருக்கீங்களாங்கிறத அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும், உங்களுடைய வெப்சைட், உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட், இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அதை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது ப்ரொமோட் பண்ணுறீங்களா சோஷியல் மீடியாவில், உங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, இதையெல்லாம் உள்துறை அமைச்சகம் கவனிக்கணும். அதனால் அதையெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புது நெறிமுறையை எப்படி பார்க்குறீங்க? அருமையான நெறிமுறை. அமித்ஷா அவர்களுக்கு பாராட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எதிர்கட்சி இல்லவே இல்லை. அதான் உண்மை. குஜராத் எடுத்துக்கொண்டால் கடந்த 25-26 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி வந்து கொண்டிருக்கு. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு மோடியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு காங்கிரஸுக்கு தைரியம் இல்லை. அந்த நேரத்தில் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, NGOக்களைத்தான் தூண்டிவிட்டார்கள். இந்த தீஸ்தா செத்தல்வாழ் மாதிரி, ஜான்தயாள் மாதிரி இன்னும் 10-15 பேரை வைத்து கொண்டு, கஞ்சன் இலையா இவங்கெல்லாம் எழுதுறது கொண்டு ஒவ்வொரு NGOக்களை தூண்டிவிட்டு, மேதா பட்கர் முடியல.
தமிழ்நாட்டில் கூடங்குளம் போராட்டம் என்ஜிஓவனுடைய போராட்டம். அன்னைக்கு இருந்த உள்துறை இணை அமைச்சர் நாராயணசாமி ஓப்பனாக சொல்லிட்டாரு, இது வந்து என்ஜிஓக்களுடைய போராட்டம், அரசியல் போராட்டம் இல்லை, தேசிய கட்சிகள் விலகி இருக்க வேண்டும்னு சொன்னார். காங்கிரஸ் விலகி இருந்தது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட விலகி இருந்தார்கள். நாங்கள் தேசிய கட்சிகள்னு சொன்னாங்க, மறைமுகமாக ஆதரவு கொடுத்தாங்கன்னு வேற. பாஜக விலகித்தான் இருந்தது, அது என்ஜிஓங்கிறதுனால சப்போர்ட் பண்ணலை, காங்கிரஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்பதால் சப்போர்ட் பண்ணலை. இன்னைக்கு காங்கிரஸ் அப்படி இல்லை, எந்த என்ஜிஓ எந்த போராட்டம் பண்ணாலும் கூட போய் கொண்டு இருக்கிறது. அப்போ நாராயணசாமி சொன்னாரு, மன்மோகன் சிங் அதே விஷயத்த சொன்னார். பச்சை தமிழர் சுபை உதயகுமாரன் சுபோதயகுமார்னா என்ன கூடங்குளம் உதயகுமார் டக்குன்னு எனக்கு சுபா அப்படின்னா வேற ஏதோ என்ன வந்துருச்சு. என்ன சுப உதயகுமாரை எல்லாரும் அந்த கிராமத்தை முற்றுகையிட்டு வைத்து கிராமத்துக்குள்ள யாரும் உள்ள போகாம அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டு என்னெல்லாம் பிரியாணி போராட்டம் எப்படி அவங்கள உடைச்சாங்க என்பது ஒரு கதை. அப்போ இந்த நம்மளுடைய விஜில் அமைப்பினுடைய ராதாராஜன் அவர்கள் இந்த என்ஜிஓஸை பற்றி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறார்கள். அந்த புஸ்தகம் நான் என்ன முழுசாக படிக்கலை, நான் ரொம்ப நல்லா இருக்குனாங்க, நான் கையில் கிடைக்கணும்னா நானும் பார்க்குறேன், தேடி போகலை ஏன்னா. ஆனால் இப்போ என்ன வருதுன்னா, இந்த என்ஜிஓஸ் தான் இங்கே வர்ற ஃபாரின் ஃபண்டை தவறாக பயன்படுத்துகிறார்கள், இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அதனால தான் 2014 வந்த உடனே நிறைய ரூல்ஸ் போட்டாங்க, எதுவும் போட்டாங்க. அதையும் தாண்டி கல்வி அமைப்பு என்கிற பேர்ல நிறைய பணம் வந்தது. இப்போ சாஃப்ட்வேர் பில்டிங்ல இப்ப திருடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு நடிகர்னுடைய கல்வி அமைப்பு மூலமா தான் இந்த என்ஜிஓக்கு வந்ததா. அந்த நடிகர் திமுக ஆட்சி வந்த உடனே வாயை பத்திட்டு மும்பைக்கு போயிட்டார். இந்த கதையெல்லாம் இருக்கு. அந்த நடிகர் யாரு, அந்த நடிகை யாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ஜிஓஸ் 5 கேட்டகரியில தான் நீங்க வந்து என்ஜிஓ அமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. இந்த 5 கேட்டகரியில என்னென்ன ஒர்க்குன்னு ஒவ்வொன்றுலையும் 11, 12, 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த ஒர்க் பண்றீங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணாம, நீங்க ஒரு கேட்டகரியில எல்லாம் 12 பண்றீங்களா 12 பண்ணுங்க, 17 பண்றீங்களா 17 பண்ணுங்க, 2 கேட்டகரி பண்றீங்களா 2 கேட்டகரியும் பண்ணுங்க, எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்பர் 1, உங்களுடைய டொப்போகிராஃபிக்கல் ஏரியா எது? இன்னைக்கு நக்சல் பணம் எங்கேருந்து ஒரிசாலேருந்து தெலுங்கானா வரைக்கும் வருது, தருமபுரி மாவட்டத்துக்கும் வருது. அப்போ எங்களுக்கு தெரியுது, நீங்கள் ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்டுக்காக பணம் டெல்லிக்கு வருகிறது, டெல்லியிலேருந்து தூண்டி விடுறது, அது இங்கேருந்து யாராவது இங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் அமைப்புக்கு திருப்பி வருகிறது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய டொப்போகிராஃபிக்கல் ஏரியா என்ன, எந்த ஏரியாவில் வேலை பார்க்க போகிறேன், எந்த ஏரியாவில் வேலை பார்க்க, நான் ஒடிசாவில் வந்து ட்ரைபல்ஸில் வேலை பார்க்க போகிறேன், வேலை பார்க்க வேண்டாங்க. உன்னுடைய மத மாற்றத்துக்கான அங்கீகாரம் உனக்கு இல்லை, ஆனால் மத ரீதியாக சேவை செய்வதற்கு அங்கீகாரம் இருக்கிறது. என்ன பண்ணா அது சொல்லு. இதெல்லாம் என்னன்னா ரொம்ப தெளிவாக இனிமே இவர்களுடைய பணம் பயங்கரவாதி கையில் போகாது. தேச விரோத, அதாவது கூடங்குளம் போராட்டத்துக்கு பணம் போனதா? போனது. போராட்டத்துக்கு ஏன் பணம் போனோம்? சிஏஏ போராட்டத்துக்கு பணம் போனதா? போனது. விவசாய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பணம் போனதா? பணம் போனது. நீங்க சேவைக்கான பணத்தை இந்திய அரசாங்க எதிர்ப்புகளுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்பதுதான் பிரச்சனை. அப்போ இன்னைக்கு நீங்க எங்க கொடுக்குறீங்க? உங்க டொப்போகிராஃபி என்ன? நான் வந்து ஏதோ ஒரு மிஷினரிக்கு பணம் ஒடிசாவில் வாங்கிட்டேன், அந்த பணத்தை நான் கூடங்குளத்துக்கு அனுப்ப முடியாது சார். இப்போ கூட பெங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிமோத்தின்னு ஒரு சர்ச்சு, அதுக்கு வந்த பணத்தை தான் வந்து சத்தீஸ்கர் போன்ற மாவோயிச பயங்கரவாதிகளுக்கு அவங்க செலவு பண்ணாங்கன்னு கிட்டத்தட்ட 93 கோடி இடி ரைடு பண்ணதை நம்ம பார்த்தோம் சார். நான் அதைத்தான் நம்ம தான் நிறைய சிடிவியில் பேசியிருக்கோம். அதாவது இந்த எவாஞ்சலிஸ்ட் நக்சலினுடைய தொடர்பு ரொம்ப மோசமான தொடர்பு சார். அதைத்தான் அடிச்சு நுழைக்கிட்டார் அமித்ஷா. 90% ஆஃப் த நக்சல் கிளியர்டு. ஏன்னா அதை பற்றி ஒரு பெரிய அவருடைய ஸ்பீச், அற்புதமான ஸ்பீச்சு. மொத்த ஸ்பீச்சு நீங்கள் ஏதாவது டிவியில் ஷீ தமிழில் பிரித்து போடலாம். அதனுடைய டிரான்ஸ்லேஷன் வருஷம் தான் என்கிட்ட இருக்குது, நான் தர முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், நாம் மக்கள் இந்த விஷயத்தை வரவேற்க வேண்டும். நம் பக்கத்தில் ஒரு என்ஜிஓ இருக்குதுன்னா அந்த என்ஜிஓ என்ன செய்கிறார்கள், அவளுடைய ரீச் என்ன, அவங்க எங்கேயாவது தேச விரோதமாக பண்ணால் உடனடியாக உங்களுடைய மாவட்ட ஆட்சியர்கள் புகார் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தால்
எல்லா என்ஜிஓவும் வாழை சுருட்டிடுவாங்கிறது தான். இப்போ உலகத்திலேயே 2 போர், அதுதான் மற்ற நாடுகளை, அது போரில் ஈடுபட்ட நாடுகளை தவிர மற்ற நாடுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் போரும் ரஷ்யா உக்ரைன் போரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து ஒரு புத்தகம் ஒன்று ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஜோனாத்தன் அப்படிங்கிறவர், அமெரிக்காக்காரர் எழுதியிருக்காரு. ரெஜிம் சேஞ்ச் இன்சைட் த இம்பீரியல் பிரசிடென்சி ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் சில விஷயங்கள் அதில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஜேடி வேன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய அமைதிப்படை அவங்கள உக்ரைன் ரஷ்யா போரில் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நேட்டோ படையை கொண்டு போய் உக்ரைனில் போய் நிறுத்தினா ஏற்கனவே கோவத்தில் இருக்கக்கூடிய புட்டின்னு பூந்து ஏறி அடின்னு அடிச்சிருவார். ஒருவேளை இந்தியாவுடைய படையை உக்ரைனில் நிறுத்தினோன்னா அவங்களுக்கு நட்பு நாடு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு தான். அதற்கு உடனடியாக குறுக்கிட்ட ட்ரம்ப்பு, ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லூசுத்தனமான ஒரு ஐடியா கொடுக்குற, மோடி இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், தேவையில்லாத விஷயத்தில் அவர் செலவழிக்கக்கூடிய ஆளே கிடையாது, அவர் படு கெட்டி, இன்னொருத்த சண்டை போடுறதுக்குள்ள இதுல நான் வரணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள், அதனால் இந்த முன்மொழிவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னதாக அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம்? அந்த புத்தகத்தின் தலைப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா ரெஜிம் சேஞ்ச், ஏன்னா பல இடத்துல என்னன்னா இம்பீரியல் பிரசிடென்ட் ஆஃபீஸர், அதாவது டொனால்ட் ட்ரம்ப். அப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை ஒரு ஏகாதிபத்தியவாதிங்கிறத அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அது அமெரிக்கா மீதே உள்ள குற்றச்சாட்டு. அதுல ரொம்ப சந்தோஷமும் படுவாங்க நம்ம பெரிய அண்ணனா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே சொல்லுகிறார்கள். அப்புறம் அது சொல்லிட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியா இப்படித்தான் இருக்கும்னு டொனால்டு ட்ரம்ப் புரிஞ்சு வச்சிருக்காருல்ல, அதுக்கு வாழ்த்து. ஏன்னா அவர் 1000 தடவை ஆபரேஷன் சிந்தூர்ல நான் தான் பண்ணேன்னு உலகத்தை நம்ப வைக்க முயற்சி பண்ணார், நடக்கலை. பாகிஸ்தானை காப்பாற்ற முயற்சி பண்ணார், நடக்கலை. அடித்த பிறகு நாம் சமாதானம் போனோம், அடிக்கிறதுக்கு முன்னாலும் நாம் சமாதானம். நேற்று தான் அந்த ரிப்பப்ளிக் டிவி சப்மிட்லேயும் சொல்லிட்டாரு, 12 பிரம்மோஸ் போயிடுச்சுன்னு மோடியை வச்சுக்கிட்டே அர்னாப் சொன்னார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதனால் அதெல்லாம் நாம் என்ன வேணுமோ அதை நம்ம செய்து முடிச்சிட்டோம். நமக்கான நஷ்டங்களே இல்லை. ஆனால் ஒரு பாகிஸ்தான் மாதிரி ஒரு ரவுடி ராஜ்யத்தை ஷேடோ வார் 47லேருந்து இன்று வரைக்கும் 70 ஆண்டுகளாக ஷேடோ வார் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாகிஸ்தானை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏதோ அவங்க எதிர்பார்க்கல, பாகிஸ்தான் எதிர்பார்க்கல, அமெரிக்காவும் எதிர்பார்க்கல, வெல்டு நேஷன்ஸ் எதிர்பார்க்கல. அப்போ மோடி யார் என்பது, அவர் 50% டேரிஃப் டாக்ஸ் போட்டு பார்த்தாங்க, அதுலேயும் மோடி சரியில்லை, இப்போ ரீஃபண்டே கொடுக்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால இதை ட்ரம்ப் புரிந்து கொண்டார், புட்டின் புரிந்து கொண்டார். ரஷ்யா உக்ரைன் வாரில் மோடின்னு ஒருத்தர் இல்லைன்னா உக்ரைன்லேருந்து இத்தனை பேரை நம்ம திருப்பி கூப்பிட்டு வந்துருக்க முடியாது. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் நாசரை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்குள்ளே டவுன் பஸ்ஸில் கூப்பிட்டுட்டு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லணும்னா ஒரு வீடியோ எடுப்பாங்க. சரி, எல்லா இடத்துலையும் மோடி அரசாங்கம் எப்படி பண்ணியிருக்கு, தன்னுடைய மக்களை எப்படி காப்பாற்றி இருக்கிறார்கள், இதையெல்லாம் பார்க்குறாரு. இப்போ ஈரான் அமெரிக்கா வரலையும் அதை பார்த்தார். அது இல்லாமல் உக்ரைனில் நான் வார் செய்கிறேன், நீ ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னா அது ஏன் வேலைடா, உக்ரைனுக்கு நீயும் சண்டையை போட்டுக்கோ, அதுக்கு ஏன் பிரச்சனை இல்லை. நான் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறது எனக்கு இந்தியன் இன்ட்ரெஸ்ட், ஃபஸ்ட்டு என்னுடைய இந்தியன், அதுலேயும் நான் கேட்கல. உக்ரைனும் கொஞ்சம் முதல்ல கோவப்பட்டு பார்த்தது, அதுக்கப்புறம் இந்திய நியாயத்தை புரிந்து கொண்டு நீங்களே தான் எங்களுக்கு சமாதானப்படுத்தணும்னு வந்தது. அப்போது 2 நாட்டை சமாதானப்படுத்தணும்னு இடையில வரும்போது அங்கே நாம ஏன் அமைதி படைப்போம், உக்ரைனுக்கு இந்திய அமைதி படைப்போம். இப்போ ரஷ்யாவும் உக்ரைனு தான் சண்டை, அப்போ ரஷ்யாவுக்கு இந்திய அமைதி படைப்போணுமா, புட்டின் ஏற்றுக்கொள்வாரா? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல அமைதி வர வேண்டும் என்றால் அந்த மாநிலம் பண்ணணும், அந்த நாடு பண்ண வேண்டும்.
நீங்கள் உக்ரைனுக்கு ஒரு ஆசையை காட்டி, நாட்டான ஆசையை காட்டி, இவங்களை எதிர்க்க வச்சு, ரஷ்யாவை எதிர்க்க வச்சு, கொம்பு சீவை வச்சு இவ்வளோ பெரிய நஷ்டம் அந்த நாட்டுக்கு. நல்ல வேளை மோடி மாதிரி ஒரு தலைவர்கள் இருப்பதனால இன்னைக்கு அது சரி செய்யப்பட்டு இருக்கிறது. ட்ரம்ப் புரிந்து கொண்டார் மோடியை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மோடிக்கான புகழ்ச்சி மட்டும் இல்லை, மோடியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது நல்லபடியாக அந்த புத்தகம் வந்திருக்கிறது என்றால், புத்தகத்தில் ட்ரம்பை கழுவி ஊற்றிருப்பாங்க, அது வேறு விஷயம். ட்ரம்பை கழுவி ஊற்றுறவர்கள் மோடியை பாராட்டி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் இங்கே பார்க்கணும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக சுவாரஸ்யமான தகவல்களோடு ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.